உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோம். ஏசையா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வ ஒப்பற்ற என் செல்வ, நீரே என் செல்வம் ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கின்றே, இந்த உலகை மறக்கின்றே. உம்மில் மகிழ்கின்றே, ஆண்டவரே இந்த உலகை மறக்கிறே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, நினைத்து துதிக்கின்றே. ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்களுக்கு நிரந்தரமானவர். உம்மையே முழு உள்ளத்தோடு நேசிக்க, உம்மை பற்றிக்கொள்ள அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் கோடி அற்புதரான புனித அந்தோனியாருடைய பரிந்துரையினால் நிறைவாக ஆசிர்வதித்து, நீங்கள் எல்லா நலனையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்வீர்கள் என்ற வாழ்த்துக்களோடு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படி கை கொடுங்க. கை கொடுத்து முகத்தை பார்த்து ஒரு சிரிப்பு, ஸ்மைல், சிரித்த முகத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவர் கோடி அற்புதரான புனித அந்தோனியாரின் பரிந்துரையினால் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் குடும்பம் எல்லா வளனும் நலமும் சிறப்பாக பெற்று ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். இன்று நீங்கள் உள்ளத்திலே விண்ணப்பிக்கக்கூடிய உங்கள் விண்ணப்பம் நிறைவேறும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர்களுள் சிறியவர் 1000 பெருகுவர், அற்பரும் ஆற்றல் மிகுந்த இனமாவர். நானே ஆண்டவர், ஏற்ற காலத்தில் இதை நான் விரைவாய் செய்து முடிப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை நான் வாசிக்கும் பொழுது உண்மையாகவே ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவர் நம் மீது எவ்வளவு கரிசனை வைத்திருக்கிறார், ஆண்டவர் நம் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவர் என்பதைத்தான் இந்த எசையா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அநேகர் சொல்லும் பொழுது, புலம்பும் பொழுது சொல்லுவார்கள், என்னுடைய வாழ்க்கையில் என்னை ஏறெடுத்து பார்ப்பதற்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையை ஒரு முன்னேற்றமான பாதையில் கொண்டு செல்ல யாரும் இல்லை, என்னுடைய குடும்பம்
என்னுடைய வாழ்க்கை இவையெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு நலிந்த நிலையில் இருக்கிறது. நான் எளியவனாக இருக்கிறேன், நான் ஏழையாக இருக்கிறேன், நான் அவமானத்தோடு இருக்கிறேன், நான் கஷ்டத்தின் மத்தியிலே பரிதபிக்கிறேன். இந்த உலகத்தில் என் மேல அக்கறை வைத்து என்னையும் என்னுடைய வாழ்க்கையையும் கொஞ்சம் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் நடத்துவதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லையே அப்படின்னு புலம்புகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஆனால் இந்த உலகம் நமக்கு ஒரு பகுதியை காண்பிக்கிறது. செல்வந்தர்கள் செல்வந்தர்களாக மாறுகிறார்கள், ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள். ஒருவேளை ஒரு ஸ்தாபனத்திலோ இல்லை என்றால் இந்த உலகத்தினுடைய ஒரு சாதாரண குடும்ப வட்டாரத்திலோ கூட ஒரு நல்ல செல்வாக்கு, ஆஸ்தி, அந்தஸ்து இவைகள் மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் சொந்த சகோதரனாக இருக்கலாம், நெருங்கிய உறவாக இருக்கலாம், அவர்கள் எந்த விதத்திலும் மேலே வருவதற்கு அவருடைய இருதயபூர்வமான ஆர்வமோ விருப்பமோ இருப்பது இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அது நமக்கு வேதாகமத்தில் நல்ல தெரியும். யோசேப்புடைய வாழ்க்கையில் 2 கனவு தான் அவர் கண்டார். 2 கனவு. அந்த கனவை சிறுவனான அந்த யோசேப்பு தன் சகோதரர்களிடத்திலே பகிர்ந்து கொண்டார். அல்லேலூயா. அந்த பகிர்ந்து கொண்ட பின்பு அவனுடைய பெயர் எப்படி மாறிவிட்டது? இதோ கனவு காண்கிறவன் வருகிறான் என்று சொல்லி அந்த கனவுக்கு பின்பு அவர்கள் என்ன முயற்சி பண்ணாங்க? இவன் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது, இவன் அழிஞ்சு போகணும், இவன் சாகணும் என்று சொல்லி அங்கே நமக்கு பைபிள் நமக்கு தெரியும், அவனை பாலுங்கணத்தில் தள்ளி குழியில் தள்ளி 20 வெள்ளிக்காசுக்கு எகிப்துக்கு அடிமையாய் விற்று போட்டார்கள். அல்லேலூயா. அப்படி இந்த உலகம் எப்படி இருக்குது, உறவு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செய்கிறோம், கொஞ்சம் மேலே வர்றோம், கொஞ்சம் புத்திமானா கொஞ்சம் அறிவோட பதில் சொன்னா அநேகர் சொல்லுவாங்க, வாயை பொத்து உனக்கு ஒன்றும் சொல்லுங்க தெரியாது சார், என்ன நீங்கள் சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை, நீங்கள் ஞானமாக சொன்ன மாதிரி கேட்குற மாதிரி இல்லை. ஏன்? இந்த உலகம் சிறியவனை அழுத்தி கொண்டே இருக்கும், எளியவனை நசுக்கி கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சிறியவனை எப்படி மாற்றுகிறாராம்? ஆண்டவர் சொல்ற பாருங்க, சிறியவர் 1000 பெருகுவர், அற்பரும் ஆற்றல் மிகுந்த இனமாவர். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை வாழ்க்கையில கஷ்டத்தின் மத்தியில் இருக்கலாம், சில நேரங்கள் உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகளோடு, ஒரு காலத்தில் நல்லா இருந்தோம் ஆனால் சூழ்நிலை நிமித்தமாக எங்கள் குடும்பம் நலிவடைந்து விட்டது என்ற எந்த நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் எல்லாரும் நலமோடு வாழ்வீர்கள். அல்லேலூயா. அப்போ இந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுது தயவு செய்து செக்கரியா இறைவாக்கினுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே வாசியுங்கள். செக்கரியா இறைவாக்கினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வாசியுங்கள். வேலை தொடங்கிய நாளை அவமதித்தவர்கள் யாரோ அவர்கள் செருபாபேலின் கையில் 2 தூக்கு நூற்குண்டுகள் இருப்பதை கண்டு அக மகிழ்ந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி சொல்லுகிறது, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படின்னா வேலை தொடங்கிய நாளை அற்பமாய் பார்த்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். அதாவது ஒரு தொடக்கத்தை கூட இந்த உலகம் எப்படி பார்க்கும்னா அற்பமாக பார்க்கும். எப்படி பார்க்கும்? சிலர் நீங்கள் ஒரு முன்னேற்றமான உங்கள் பையனை படிக்க வைக்க போறீங்கன்னு சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்றாங்க, பிரதர் என் பையனை ஐஏஎஸ் படிக்க வைக்க போறேன் அப்படின்னு நம்ம சந்தோஷமா சொல்லுது. உடனே பக்கத்தில் ஒரு 4 பேர் இருந்தவங்க ரொம்ப வேகமாக சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஏமா சிரிக்கீங்க? இவா பையனா? நீங்க உங்க வாழ்க்கையில் உள்ள ஒரு நல்ல செய்தியை, நல்ல காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது கூட உங்களை அற்பமா பார்க்கறதுக்கு
இந்த உலகத்தில் மனிதர்கள் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரெண்டாவது நீங்கள் பாருங்க, பைபிள் சொல்லுகிறது சபை உரையாளர். நான் இதை முன்னுரையாக உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். சபை உரையாளர் 9ஆம் அதிகாரம். சபை உரையாளர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். அந்த நகரில் ஞானமுள்ளவன் ஒருவன் இருந்தான். யார் இருந்தா? சத்தமா சொல்லுங்க, யார் இருந்தா? ஞானமுள்ளவன் ஒருவன் இருந்தான். ஒரு வேலையை தொடங்கினா அதை கூட அற்பமா பார்க்கிற உலகம். ரெண்டாவது பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், ஒருவன் ஞானமுள்ளவனாக இருந்தான். ஒரு இளைஞன் ஞானமுள்ளவனாக இருந்தான். ஆனால் அவன் யாரு? சொல்லுங்க, யாரு? ஏழை. பிரைஸ் தி லார்ட். உனக்கு ஞானம் இருக்குப்பா, ஆனா நீ யாரு? சொல்லுங்க, ஏழை. பிரைஸ் தி லார்ட். இப்ப வசனம் சொல்லுகிறது, ஞானமுள்ளவன் இருந்தான், அவன் ஒரு ஏழை. அவன் தன் ஞானத்தால் நகரை காப்பாற்றி இருக்க கூடும். ஆயினும் அவனை பற்றி எவரும் நினைக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். 16 வசனம் சொல்லுது, வலிமை விட ஞானமே சிறந்தது என்பது என் கருத்து. ஆனா அந்த ஏழையின் ஞானம் புறக்கணிக்கப்பட்டது, அவன் சொல்லை எவரும் கவனிக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய வசனத்தை பாருங்க. ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த அற்பமா இருக்கிற காரியங்களை அற்பமா பார்த்து, நீங்க படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஒரு வீட்டை கட்ட போறேன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு காரியத்தை நீங்க செய்து சில நேரங்களில் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல முயற்சி, திருமணம் நடக்கணும், என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறேன், என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன் அப்படி சொன்னா கூட அதை கூட ஒண்ணுமே இல்லை, வெறுங்கை வச்சு மலம் போடுவியாடி அப்படின்னு கேட்டு மனிதர்கள் நம்முடைய இருதயத்தை காயப்படுத்துறாங்க. அதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கு. இப்ப வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஒரு ஞானமுள்ள மனிதன், ஆனா அவன் பேச்சை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஏன்? அவன் ஒரு ஏழைங்க, எளியவன் சொல் எங்க வராது? அம்பலத்துக்கு வராது. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த உலகத்தில் ஏழை எளியவன் என்று வரும் பொழுது புறக்கணிக்கப்படுகிறார்கள். அது வீட்டிலேயும் நடக்கும். எப்படி? உங்களுக்கு வயசாயிட்டுனா உங்க பேச்ச ஒரு பேர் கேட்க மாட்டான். சொல்லுங்க, வயசு ஆயிட்டு 50க்கு மேலே போயிட்டுனா, முந்தியெல்லாம் ஒரு 80 வயசுக்கு போனால் தான் வயசு கிழவன்னு சொல்லுவாங்க. இவெல்லாம் 50 பெருசு உட்காரு அப்படிங்கிறான். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. சேர் போட்ட சேர் மாதிரியே நம்மளை ஒரு சேரை போட்டு உட்கார வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. 3வது ஒரு காரியத்தை பாருங்கள், இந்த வேதத்திலே ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த ஏழைகளும் எளியவரும் என்ன செய்யப்படுறாங்க? புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் பைபிளில் பாருங்க, ஒரு எளியவனாக இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், அந்த இடத்தில் அவனுடைய வார்த்தையை கவனிக்கும் பொழுது அங்கே கடவுளுடைய செயலை நாம் பார்க்க முடியும். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, பைபிளில் ஒரு 2 அரசராகமும் நமக்கு தெரிந்த பகுதி குறித்துக் கொள்ளுங்கள். 2 அரசராகமும் ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். அந்த 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நாமான் என்ற சிறிய படைத்தளபதி இருக்கிறான். அவனுக்கு என்ன வியாதி? தொழுநோய், தோல் வியாதி, தொழுநோய். தோல் நோய் அவனுக்கு குணமடையலை, சுகமடையலை. எங்கெல்லாம பார்த்துருப்பான், கண்டிப்பா பார்த்துருப்பான். ஆனா அவனுடைய வீட்டில் ஒரு அடிமை பெண் இருந்தா, ஒரு சிறுமி இருந்தாள். அவள் யாரு? இஸ்ரவேலை சார்ந்த ஒரு சிறுமி, அடிமையா கொண்டு போகப்பட்டா. அந்த சிறுமி அங்க இருந்தா. அவ தன்னுடைய எஜமாட்டிட்ட சொன்னா, இங்க வாமா, ஐயாவுக்கு நோயெல்லாம் தீரணும்னா என்ன செய்யுங்க, நீங்க போங்க, போனீங்கன்னா உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்ற செய்தியை இந்த பெண் பிள்ளை சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க 2ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா அவள் 3ஆம் வசனம் சொல்லுது, அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரானால் இவரது தொழுநோயை குணமாக்குவர் என்றார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா அவங்க இந்த சின்ன பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அந்த அம்மா எடுத்துக்கல. அவர் தன் தலைவன் சொல்லுகிறார், அவரும் போறாரு. பிரைஸ் தி லார்ட். போன உடனே நாம நினைச்சிட்டு போறாரு, நான் போனா அவர் ட்ரெஸ், பட்டாடை, தங்கம், வெள்ளி எல்லாம் கொண்டு போறாரு. இறைவாக்கினர் எலிசா வந்து நேரில் வந்து, எப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து,
வாப்பா உள்ள வாப்பா கையெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுவார் அவர் நினைச்சிருப்பாரு. அல்லேலூயா. ஆனா எலியா என்ன பண்ணாரு, வாசல்ல தேர் வந்து நிக்க வேலைக்காரனை கூப்பிட்டு சொன்னாரு, அவனை போய் யோர்தான் ஆற்றில் என்ன செய், 7 முறை முங்கி எந்திக்க சொல்லு, அப்புறம் அவனை ஓடிப்போ சொல்லு அப்படின்ட்டாரு. பிரைஸ் தி லார்ட். இவருக்கு என்ன வந்திருக்கும், கோபம் வந்துச்சு. நான் யாரு, என் லெவல் என்ன, என்னை பற்றி தெரியாமல் அந்த ஆள் இருக்கானா அந்த மாதிரி கோபத்தில் பொத்துக்கிறார். ஆனால் பாருங்க, அந்த இடத்துல அந்த நாமானுடைய வேலைக்காரர்கள் என்ன செஞ்சாங்க, சார் எஜமானனே ஏன் நீங்கள் கோபப்படுறீங்க, கோபப்படாதீங்க, இதை விட பெருசாக சொன்னால் செஞ்சிருப்பீங்கள்ல, நீங்கள் போங்கன்னு சொல்லி அவர்கள் அவனை ஆசுவாசப்படுத்தி அவனை சொன்ன பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான், போய் முங்கி எழுந்தான், சுகமடைந்தான். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தில் 2 பகுதி இருக்குது. இன்னைக்கு வீட்லேயும் வெளியவும் கூட ஏழைகளுடைய சொல், அநேக நேரத்தில் எளியவர்களுடைய பேச்சு எடுபடாமல் போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் சில இடங்களில் எளியவருடைய சொல்லை கேட்கும் பொழுது அங்கே கடவுள் பெரிய காரியத்தை செய்கிறார். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். கடவுள் ஆண்டவர் எளியவன் மீது அக்கறை உள்ளவர். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எளியவன் மீது ஆண்டவருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. எளியவன் மீது ஆண்டவருக்கு என்ன இருக்கு? உங்கள் மீது ஆண்டவருக்கு என்ன இருக்கு? அக்கறை இருக்கிறது. அல்லேலூயா. 3 காரியத்தை நான் வேகமாக எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் சொல்லி முடிக்கிறேன். முதல் காரியம், சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு நேராக உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 17வது வசனம். நானோ ஏழை எளியவன், என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். கை தட்டுங்க பாப்போம். உண்மையிலே இந்த வார்த்தையை பாருங்களேன், எவ்வளவு ஒரு ஸ்பரிசமான வார்த்தை, ஒரு பிடிப்புள்ள வார்த்தை, ஒரு சிநேகமான ஒரு வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, நான் யாரு, நானோ ஏழை, சொல்லுங்க அடுத்து, எளியவன், என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க இந்த உலகத்தில் கொஞ்சம் லைட்டா கவனிச்சு பாருங்களேன், ஏழை மீது எளியவன் மீது ஒருவன் யாராவது அக்கறை உள்ளவனா இருப்பானா? ஒரு திருமண விருந்து இருக்கு, இல்லை திருமண வீடு இருக்கு, ஒரு எளிய ஒரு ஏழையான ஒரு மனிதன் வரும்பொழுது அவனை யாராவது வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்பாரா? நானா என்னையும் எடுத்துக்கிறேன், பெரிய ஞானியெல்லாம் பேசலை, நம்மளாம் மனுஷன்தான். கொஞ்சம் நல்ல ஒருத்தர் வந்தாருன்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்குற உபசரிப்பும் ஒரு எளியவனுக்கு கொடுக்குற உபசரிப்புக்கும் சொல்லுங்க கண்டிப்பா பெரிய என்னதான் சொல்லுங்க, ஆன்மீகத்தில் பொங்கி நீங்க இருந்தாலும் நமக்குள் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். அக்கறை இருப்பா, போடுறதை சாப்பிட்டு போயிட்டு இருப்பா. ஆனா ஒரு மனிதன் வசதியில் வந்தான்னா அவனை நான் கவனிக்கிற கவனிப்பு வித்தியாசமா இருக்கு. ஆனா இந்த தாவீது, ஆண்டவரே நான் ஏழை, நான் எளியவன், ஆனால் நீர் என் மீது அக்கறை கொண்டுள்ளீர். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, இவன் எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தினான், அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்களில் இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு நம்மளையே நாம இழந்துகிட்டு இருக்கோம். சொல்லுங்க, எனக்கு செல்வம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, அறிவு இருக்கு, திறமை இருக்கு, உத்தியோகம் இருக்கு, என் பின்னால ஒரு கூட்டம் இருக்கு, இப்படின்னு நிறைய நேரங்களில் இருக்குன்னு நினைச்சிட்டு நாம இருக்கிறவரை இழந்துகிட்டு இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாருங்கள், அநேகர் கொம்பு முளைத்து போய் இருக்கிறார்கள், கண்ணுக்கு தெரியாத கொம்பு. அல்லேலூயா. தலை கணம். மனித வாழ்க்கையில் நான் யாரு, அது குறிப்பாக இந்த ஃபேமிலியில் இந்த வார்த்தை கொஞ்சம் நிறைய நடமாடுறத பார்க்கலாம். வெளியெல்லாம் புனிதராக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் யாரு, நீங்கள் எனக்கு என்னைக்காவது ஆண்டவர் முன்னால் ஆண்டவர் நான் ஒரு ஏழை, காசு பணத்தில் சொல்லலை, நான் ஏழை, நான் எளியவன். இந்த வார்த்தை எதிலிருந்து அவர் பயன்படுத்துகிறாரு? ஆத்மாவிலிருந்து பயன்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். எதிலிருந்து பயன்படுத்துகிறார்?
கடவுளுக்கு முன்பாக, ஆண்டவரே உனக்கு முன்பாக நான் யாரு? ஏழை. உனக்கு முன்பாக இறைவா நான் எளியவன் என்பதை கற்றுக்கொள்கிறேன். நான் ஒரு 4 காரியத்தை எழுதி கொள்ளலாம். நீங்கள் முதலாவது, நீங்கள் யார்? பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நாம் அனைவரும் நீடிய நாள் இருக்கக்கூடியவர்கள் அல்ல, நிரந்தரமானவர்கள் அல்ல. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த மேலே ஓடுற ஃபேன் எப்போ போட்டதாக இருக்கும்? உங்கள் தலைக்கு மேலே போட்ட ஃபேன் கோயில் கட்டும்போது போட்டிருப்பாங்களா? வச்சுக்கோங்களேன். நிறைய சர்ச்சில் போனால் இன்னும் அதே ஃபேன் ஓடுது. பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் நம்ம அப்பா அம்மா இல்லை நம்ம தாத்தா பாட்டி கட்டின வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் இன்னும் ஓடுது. 30 வருஷம் 40 வருஷம் கடந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் அந்த ஃபேனை பார்த்துக்கோங்கண்ணே. சில நேரங்களில் நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஆல்பம் இருக்கும். ஆல்பம் இருக்கா? சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் ஆல்பம் இருக்கா? என்ன ஆல்பம்? உங்கள் கல்யாண புகைப்படங்கள் இருக்கிற, புது நன்மை ஞானஸ்நானம்ல இருக்கிற புகைப்படம் உள்ள அந்த ஆல்பம் இருக்கா? சரி, இருக்கா? சரி, பிரைஸ் தி லார்ட். அதை திறந்து பார்த்தீங்களா? எப்போ பார்த்தீங்க? அல்லேலூயா. இங்கே அக்கா மாதிரிலாம் சவுண்டே இல்லை. அதை பார்த்து என்னையா செய்ய போகிறோம்? பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு போய் நீங்கள் அந்த ஆல்பத்தை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் போய் பார்க்கணும். ஏன் தெரியுமா? அந்த ஆல்பம் போட்டு 25 வருஷம் 30 வருஷம் எங்கள் தாத்தா போட்டோ எத்தனை ஒரு 80 வருஷம் ஆன போட்டோலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ஆல்பத்தை நீங்கள் திறந்து பாருங்க, கொஞ்சம் வேணால் பழசான மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பேப்பர் லேசாக கொஞ்சம் போன மாதிரி இருக்கலாம். ஆனால் பாருங்க, அந்த ஃபோட்டோ ஆல்பத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் இருந்தார், இவங்க இருந்தாங்க, இவங்க இப்போ இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கை நாம் பெருமை அடிப்பதற்கோ நாம ரொம்ப பந்தாவா பேசுறதுக்கோ எதுவுமே இல்லைங்க. ஏன் அவர் பயன்படுத்துறாருன்னா, நான் ஏழை, நான் எளியவன் என்று இறைவன் முன்பாக தன்னை சமர்ப்பிக்கிறார் என்றால் முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையில நாம் அதே நிலையில் இருப்பவர்கள் அல்ல. உங்க அறிவு குறையுமா? சொல்லுங்க. உங்க உடல் வாக்கு குறையுமா? பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. எப்படி இருந்தீங்க? இப்படி ஆயிட்டீங்களே. சில கணவர்மார் சொல்லுவாங்க, கல்யாணம் முடியும் போது எப்படி இருந்தா தெரியுமா, இப்போ பைக்கே தூக்குதியா, நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாம போறோம்யா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, என்ன இதை மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க ஒரு சப்ஜெக்ட். சரி, இப்போ பைபிள் சொல்லுது நம்மெல்லாம் நிரந்தரமானவர்கள் இல்லை. ஏன்? ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் எடுத்துக்கொள்ளுங்கள், 103ஆம் அதிகாரம். என்ன சில குறிப்புக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க பார்ப்போம். 14வது வசனம், 103:14. அவர் நமது உருவத்தை அறிவார், நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. கை தட்டுங்க பார்ப்போம். நான் யாரு? தூசி. வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. 50 வருஷம் கழிச்சு உங்களை பத்தி யாரா பேச போறாங்களா? சொல்லுங்க, பேசுவாங்களா? நீங்க உங்க தாத்தா பாட்டியை பத்தி பேசுறீங்களா? யார் யா போயா இருந்தாலும் இருக்கிறவனுக்கே பேசுறதுக்கு இடம் இல்லை. இதில் அவர் போயிடும். இப்போ பேசுறதே இல்லை. அவ்வளோ பேர் இப்படி பார்த்துக்கிட்டே சாவ போகிறோம். சரி, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நாம் தூசி என்பதை அவர், எல்லாரும் சேர்ந்து படிங்க. அவர் அவர் நமது உருவத்தை அறிவார், நாம் தூசி என்பது அவர் நினைவில். மனிதரின் வாழ்நாள் புல்லை போன்றது, வயல்வெளி பூவென அவர்கள் மலர்கிறார்கள், அதன் மீது காற்றடித்ததும் அது இல்லாமல் அது இருந்த இடமே தெரியாமல் போகிறது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் நிரந்தரமானவர்கள் அல்ல, இருக்கிறீர்கள், இல்லாமல் போவீர்கள். இது சொல்லும் போதே வேதனையா இருக்குன்னு.
ஆனால் ஏற்றுக்கொள்ள இந்த மனசுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது பத்தியில. ஏன்னா என்ன பார்த்தாப்பா அப்படி சொன்ன. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஆட்சியாளர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், இந்த மனுஷனை மதிக்க தெரியாதவனுக்கெல்லாம் மனுஷனை மதிக்க தெரியாதவர்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இன்னும் 1000 வருஷம் இருக்க போகிறோம் அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டாவது என்னன்னா, நமது செல்வங்கள் ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய செல்வங்கள், இன்னைக்கு உங்கள் செல்வம் உங்களுடையது நினைக்கிறீங்களா? அது இன்னொருவருடையது. உங்களுக்கு எந்த செல்வம் உங்களுக்கு நிரந்தரமானது சொல்லுங்க? நிரந்தரமானது இல்லை. சபை உரையாளர் எடுத்துக்கொள்ளுங்க சீக்கிரம். என்ன சபை உரையாளர், கொஞ்சம் நல்லா சாப்பிட்ருங்க, நல்லா குடிங்க, மக்கள்கிட்ட பேசுங்க. குடிங்கன்னா தண்ணியை போட்டுறாதீங்க, நல்ல குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டு எடுத்துருங்க. என்ன சரி, பிரைஸ் தி லார்ட். சபை உரையாளர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. சபை உரையாளர் 2ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை படிக்கலாம். ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடு ஒருவர் உழைக்கிறார், உழைத்து சேர்த்த சொத்தை படிச்சிருங்களேன் எல்லாரும். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காத இன்னொருவருக்கு அவரது உழைப்பு வீண். பிரைஸ் தி லார்ட். என்னங்க உழைக்கிறீங்க? நிறைய உழைக்கணும். அங்கே வீடு, இங்கே வீடு, எல்லாம் வீடு. பிரைஸ் தி லார்ட். அங்கே நிலம் வாங்குறேன், இங்கே நிலம் வாங்குறேன், எல்லாம் வாங்குறீங்க. வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் கொண்டு போக முடியாது, எதையுமே கணக்கு போட முடியாது, எதையும் காப்பாற்றிக்கிடவும் முடியாது. அப்போ எதுவும் நீங்கள் எந்த செல்வத்துக்கும் சொந்தக்காரர்கள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, நல்லா கவனிச்சு பாருங்க, நம்முடைய திறமைகள் எதுவும் நிரந்தரமானதல்ல. உங்களுக்கு திறமைகள் நிறைய இருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் நீங்கள் ஒருவேளை டீச்சிங் பணியில் இருக்கலாம், நல்ல பேச்சாளராக இருக்கலாம். உலகத்தில் உங்களை மாதிரி சமைக்கிற ஆள் வேறு யாருமே இல்லை. உங்களை மாதிரி உலகத்தில் திறமையானவர்கள் இல்லை. ஆனால் அந்த திறமை பல நேரங்களில் நமக்கு கர்வத்தை உண்டு பண்ணி விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்கிற ஒரு சகோதரர் நிறைய பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் அதை பற்றி. என்ன அவருடைய இசையை பற்றி அவர் சொல்லும்பொழுது அவர் கர்வமாக பேசுகிறார். நிறைய பேர் பார்க்குறாங்க, அவரே பேசுறதை கூட கேட்குறேன். ஆனால் இது இந்த கர்வங்கள் இதை மாதிரி நிறைய மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க. சரி, பிரைஸ் தி லார்ட். அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. என் லெவல் என்ன தெரியுமா, நான் யார் தெரியுமா, என் ஆட்சியில் என்ன பண்ண தெரியுமா, இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது நிரந்தரமாக ஒரு நாள் 0 ஆயிரும். பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் திறமையானவர்கள் அல்ல. அல்லேலூயா. உங்கள் திறமை எல்லா இடத்துலையும் செல்லுபடி சொல்லுங்க ஆகாது. பிரைஸ் தி லார்ட். ஸ்டீவ் ஜாப்சன் அழகாக சொல்கிறாரு, நான் மிக திறமையானவன் என்று நினைத்தேன், நான் உலகத்தின் செல்வந்தன் என்று நினைத்தேன், நான் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் என் கைக்குள் வைத்திருக்கிறேன் என்று நினைத்தேன். கண் மூடி கண் திறந்த பொழுது நான் இருந்தது ஒரு அறையிலே. அப்பொழுதுதான் எனக்கு தெரிய வருகிறது, நான் இன்னும் சில மணி நேரத்தில் மரிக்கப் போகிறேன். என் பணம் என்னை காப்பாற்றவில்லை, என்னுடைய திறமை என்னை காப்பாற்றல, என்னுடைய அனைத்து எல்லா காரியங்களையும் நான் அறிவு கூட்டி சிந்தித்து பார்க்கிறேன், மரணம் ஜெயிக்கிறது, நான் தோற்று போய் கொண்டே இருக்கிறேன் என்று வாழ்க்கையை முடிச்சார். யார் அவரு? ஸ்டீவ் ஜாப்சன், ஆப்பிள் ஐபோனுடைய உரிமையாளர். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கிற. வாலிபர்கள், உங்கள் பலம்லாம் இல்லைப்பா, உங்கள் திறமெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாலிப மகள், உன்னுடைய லெவலில் ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கிற நல்ல உடம்புல கெத்தாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் உங்கள் திறமைகள் உங்களுக்கு கை கொடுக்காமல் போகும். சரி, 4வது ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். நமது ஞானம் ஒன்றுமில்லை. என்ன இல்லை? சத்தமாக சொல்லுங்க, என்ன இல்லை? நம்முடைய ஞானம், சத்தமாக சொல்லுங்க, ஞானம் ஒன்றுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சபை உரையாளர் 1:18. நம்ம ஞானம்னா உலக ஞானம். என்ன படிக்கிறீங்களாப்பா? சபை உரையாளர் 1:18. உங்களுக்கு வசனத்தோடு காண்பிக்கிறேன், எடுத்து வாசிங்கப்பா.
ஞானம் பெருக கவலை பெருகும், அறிவு பெருக கை தட்டுங்க பாப்போம். ரொம்ப சிலவங்க அதி புத்திசாலியா சிலர் மாறிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் உடனே ஒரு ஆராய்ச்சி, எல்லாத்துக்கும் ஒரு காரியத்தை வைத்து ரொம்ப சிந்திப்பான் பாருங்க. இவன் எல்லாம் கொஞ்ச நாள்ல யாரா சொரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஆராய்ச்சி, எல்லாத்துக்கும் ஆராய்ச்சி பண்றா பாருங்க. அறிவு தான் ஞானம், உலக அறிவு, உலக ஞானம். நான் சொல்லலைங்க, ஞானின்னு சொன்னா பார்த்தீங்களா? யாரு ஞானின்னு பைபிள்ல யாரை சொல்லியிருக்கு? யார சொல்லியிருக்கு? சாலமோன். சாலமோன் யாரு? தன்னை, அவனுடைய பேரை ஞானி தானே. ஆண்டவர் சொல்றார் உனக்கு தான் ஞானம்னு. ஆனால் அதுக்கு அவனே சொல்றான், ரொம்ப ஓவரா சிந்திக்கிறானப்பா, தூக்கம் வர மாட்டேங்குப்பா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நல்ல கவனிங்க, 4 காரியம். நீங்கள் நிரந்தரமானவர்கள் அல்ல, உங்கள் செல்வம் நிரந்தரமானதல்ல, உங்கள் திறமை நிரந்தரமானதல்ல, உங்கள் அவதி புத்திசாலித்தனம் நிரந்தரமானதல்ல. அப்போ நல்ல கவனிங்க, நான் யாரு? கடவுளுடைய கையில் இருக்கிற ஒரு களிமண். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நான் யாரு? இன்னைக்கு என்னை உட்கார வச்சிருக்கிறாரு, நான் உட்கார்ந்துருக்கேன். இன்னைக்கு எனக்கு அவருடைய கிருபையை காண்பித்திருக்கிறார். அவருடைய முன்னால நீங்கள் நானும் உட்கார்ந்துருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். குயவனுடைய கையில் இருக்கிற களிமண் எப்படியோ அதே போல காலைதோறும் அவருடைய கிருபை நம் மீது இறங்கி வருகிறது. நாம் இந்த உலகத்தில் அவருடைய இரக்கத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சரி, இப்ப இந்த வெறுமையான ஒரு குயவனுடைய கையில் இருக்கிற களிமண்ணை போல எளியவனாகவும் ஏழையாகவும் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவர் சொல்றாரு, நான் ஏழை, நான் எளியவன். அதனால கடவுளே நீர் என்ன வைக்கிறீர் என்றால் என் மீது அக்கறை வைத்திருக்கிறீர். பிரைஸ் தி லார்ட். என் மேல யார் வச்சிருக்கா? கடவுள், என் கடவுள், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் மேல அக்கறை உள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு என் மேல என்ன இருக்கு? அக்கறை இருக்கிறது. நீங்க அதனாலதான் எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே செயல்பட்ட அவர் மீது இருந்த அந்த வெளிப்பாட்டை பாருங்கள். ஆண்டவராய் என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார், ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டவருக்கு விடுதலை பறைசாற்றவும், கட்டுண்டவருக்கு விடுவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த பகுதி பாருங்க, யாருக்கு எழுதிருக்கு? ஞானிக்கு, திறமையாளனுக்கு, செல்வந்தனுக்கு, இல்லை என்றால் உலகத்தில் உள்ள அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு அவங்களுக்கு அப்பட்டிருக்கு இல்லைங்க. நொறுங்குண்டவன், உடைந்த உள்ளத்தோடு இருக்கிறவன், உலகத்தில் ஒதுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுக்கு முன்னாலேயும் தள்ளப்பட்டவனுக்கு தான் ஆண்டவர் தன்னுடைய சிநேகத்தை வெளிப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையை பாருங்களேன். எளியவன் என் மீது ஆண்டவர் அக்கறை கொண்டுள்ளார். என்ன கொண்டுள்ளார்? சொல்லுங்க, என்ன கொண்டுள்ளார்? இங்க இருக்கிற ஒரு யாரா இருந்தாலும் நீங்க ஒருவேளை எனக்கு என் மேல யாருக்கும் அக்கறை இல்லை, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. என் மேல யாருக்குமே அக்கறை இல்லை. இல்லைங்க, உங்க மேல யாருக்கு அக்கறை இல்லைங்கல்ல, தெய்வத்துக்கு உங்க மேல அக்கறை இருக்கு. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு உங்க மேல என்ன இருக்கு? நீங்க சிறைப்பட்டு இருக்கீங்களா? நீங்க உள்ள உடைஞ்சிருக்கீங்களா? நீங்க கட்டுண்ட நிலைமையில இருக்கீங்களா? எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் உங்க மேல அக்கறையோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது,
உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் நீங்கள் விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் அப்படின்னு இப்போ எழுதியிருக்காங்க. இதில் இருக்குது. ஆனால் மூல மொழிபெயர்ப்பு, நமக்கு பழைய மொழிபெயர்ப்பு என்னன்னா, அவர் அக்கறை கொண்டுள்ளார். என்ன இருக்குப்பா? நீ வளர்ந்து வர உங்கள் பிள்ளை வளர்ந்து வர்றான், அவன் உங்களுக்கு கவலை இருக்கு. கவலையா அக்கறையா? கவலை தான். நீங்கள் போடுறது கவலை. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார் அது அக்கறை. பிரைஸ் தி லார்ட். என் பிள்ளைக்கு நான் என்ன செய்யணும், என் மகனுக்கு என்ன செய்யணும், என் மகளுக்கு என்ன செய்யணும்னு தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மீது அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்கள் கவலை எல்லாம் இன்னைக்கு போட்டும், உங்கள் முகத்தில் இருக்கிற எல்லா சோகங்களும் மாறட்டும், உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆட்டி படைக்கிற எல்லா பலவீனங்களும் துக்கங்களும் வேதனைகளும் மாறுவதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்களேன், விடுதலை பயணம் 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பாருங்க. விடுதலை பயணம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் மோசேயை அழைத்தார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எப்பா எகிப்துக்கு போ, என் ஜனங்களை நான் விடுவிக்க போகிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆனால் மோசேயை பாருங்க, ஐயா ஆண்டவரே, நீர் உமது அடியாண்டம் பேசுவதற்கு முன்போ பேசிய பின்போ நாவன்மையற்றவன் நான், ஏனெனில் எனக்கு வாய் திக்கும் நாவும் குளரும் என்றான். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. என் வாய் பேசாது, நாவு குளரும் திக்கும். ஆனால் இதே மோசே ஒரு காலத்தில் எப்படிப்பட்ட ஆளு? 40 வயசு அவருக்கு. எப்படி இருந்தாரு சொல்லுங்க? எப்படி இருந்தாரு? உடம்புல பலம். எகிப்தில் ஒரு நாள் ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியன் அடிக்க போறான். உடனே உள்ள வந்து என்ன பண்றான்? யாரா நான் யார் தெரியுமான்னு தன்னுடைய டேலண்ட் எல்லாம் வச்சுட்டு உள்ள வந்த நபர் தான் மோசே. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அக்கறையா உள்ள வந்தாரு. வந்தவர் என்னன்னாரு? ஆடிச்சாரு, அவன் செத்து போயிட்டான். அடுத்த நாள் எபிரேயன் நிற்கிறான். இவர் உள்ள வந்தார், விடுதலை கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்த மனுஷன்தான். அவன் சொன்னாங்க, வா உன்னை பற்றி எனக்கு தெரியும்னு. உடனே அந்த ஆளை ஓடினவர் 40 வருஷம், 40 80 வயசில் ஆண்டவர் சந்திக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த கதைலாம் நமக்கு ஆகாது, அவனுக்கு நம்மளையே போட்டு விட்டுருவான். உன் அக்கறை இருக்கட்டும், ஏன் அக்கறையை நான் பார்த்துட்டு போகிறேன்ட்டு அவர் புறப்பட போன ஆள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு யாருமே நம்ம மேலே அக்கறை இல்லாத ஒரு நிலைமையாக இருக்கலாம். சார் இவங்க எனக்கு உதவியாக இருப்பாங்கன்னு நினச்சேன், இவங்க என் மேலே அக்கறை பாராட்டுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே வாப்பா, என் ஜனங்களை நான் மீட்டெடுப்பேன். ஆமென். எல்லா அடிமைத்தனத்தின் பிள்ளைகளை நான் என்ன செய்வேன்? நீ ஓடிப்போ நினைக்கலாம், நீ நாவன்மை இல்லாதவன் நீ சொல்லலாம், ஆனால் நான் உன்னோடு இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அக்கறை உள்ளவராய் இருந்ததினால்தான் இஸ்ரவேல் மக்களை விடுவித்தார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நோயில் கிடக்கலாம், பலவீனத்தில் கிடக்கலாம், துன்பத்தின் மத்தியில் இருக்கலாம், ஒருவேளை தரித்திரத்தின் மத்தியில் இருக்கலாம், ஒருவேளை எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கலை, எல்லாமே 0 லெவலில் இருக்குது. பயப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் அக்கறை உள்ளவராக உங்கள் வாழ்க்கையில் வருகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் நமக்கு பார்க்கலாம், வேதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா ஆண்டவருடைய அக்கறையை நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்க. வேதம் நமக்கு தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு காண்பிக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனித்து பாருங்க. இந்த இடத்துல நீங்கள் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுது, இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவ்விடத்தை வருவதை கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று ஆண்டவர் தன் சீடர்கள்ட்ட கேட்டாரா? அப்படிதான் போட்டிருக்கு. ஆண்டவர் சீடர்கள்ட்ட கேட்டார், எப்பாங்க வாப்பா, நிறைய பேர் வராங்கப்பா, இவங்களுக்கு நம்ம ஏதாவது சாப்பாடு கொடுக்கணுமே, எங்கிருந்து இவர்களுக்கு அப்பம் வாங்கலாம் என்று கேட்கிறார். அல்லேலூயா.
சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா இதே வார்த்தையை லூக்கா நற்செய்தியில நீங்க 12ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா 12ஆம் வசனம் பாருங்க. பொழுது சாய தொடங்க 12 பேர் சேர்ந்து வந்து இந்த இடம் பாலைவனம், சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கி கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சீடர்களுக்கு என்ன அக்கறை? எப்படியாவது கழட்டி விட்டுட்டு போயிடணும். சொல்லுங்க, பேச மாட்டீங்களா? எப்படியாவது கழட்டி விட்டுட்டு போயிடணும், நம்ம பொழப்ப பார்ப்போம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்காரு, இவர்களுக்கு உணவு எப்படிப்பா கொடுக்கறது அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. உடனே நீங்கள் அப்படி யோவான் நற்செய்திக்கு வந்தீங்கன்னா இதான் நம்முடைய அக்கறை பாருங்க. அவர்கள் சொன்னாங்க, பிலிப்பு மறுமொழியாக, ஐயா அங்கே வாங்க, நீங்கள் பேசாமல் ரொம்ப அக்கறைப்படாதீங்க. 200 தெனாரியனத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு சிறு துண்டு கூட கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் இப்போ நம்ம வீட்லேயும் நம்ம குடும்பத்துலேயும் நம்ம மேலே நிறைய பேர் அக்கறை வச்சுருப்பாங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட அக்கறை எல்லாம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கடனை வாங்கி பிள்ளைய படிக்க வச்சிடாத, நீ ரொம்ப படிக்க வைக்காத. ஒரு அம்மா சொன்னா, அன்றைக்கி ஒரு சகோதரர் சொல்கிறாரு, நான் மூட தூக்கிட்டு வர்றேன், ஆனால் என் பையனை நல்லா படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். என் கூட என்னுடைய உடன் பிறந்தவன் வந்து சொல்கிறான், டே இப்படிலாம் படிக்க வச்சுருந்தா நீ தான் கடனாளியாவ, பேசாமல் ஒன்றை மாதிரி அவனையும் என்ன செஞ்சிரு, ஒரு இடத்துல வேலைக்கு கூட்டு போயிரு. சில நேரத்தில் சில தங்கச்சி மாதிரி சொல்லுவாங்க, நான் படிக்க ஆசைப்பட்டாலும் பக்கத்தில் உள்ளவங்க எங்கள் அப்பா அம்மாவை உசுப்பேத்தி இதெல்லாம் படித்து என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையாக வந்து கடனாளி ஆயிராதும்மா, பார்த்துமா, படித்தோன்னா கேள்வியெலாம் கேட்பாம்மா, அப்படி நிறைய காரியங்களை சொல்லி தடுக்கிறவங்க. சீடர்கள் பாருங்க, ஆண்டவரே உங்களுக்கு இதெல்லாம் வேலை இல்லை, நீர் வந்தீரா போதிச்சீரா போய்கிட்டே இருக்கும். 200 தெனாரியத்துக்கு வாங்கினாலும் ஒரு சிறு துண்டு. சொல்லுங்க, இதுக்கு அர்த்தம் என்ன? இவங்க சொன்னது ஒரு நல்ல விரிவான மனநிலையா, சுருங்கின மனநிலையா, எதிர்மறையான மனநிலைமை? புரியுதா உங்களுக்கு? 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆண்டவரே ஏதாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலை. யோ, சின்ன துண்டு கூட கிடைக்காது. சிலர் பாருங்களேன், ஆரம்பிக்கும் போதே என்ன செய்வாங்க, அள்ளி போட்டுருவாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், எங்கள் பாப்பா அப்போ அந்திரேயா ஓடின்னு சொன்னார், இங்கே ஒரு சிறுவன் இருக்கான், 5 அப்பம் வார்க்கோதுமை 2 மீன் இருக்கியா, இத்தனை பேருக்கு எப்படி போதும்னாரு. பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவர் அந்த கூட்டத்தின் மீது மனமிறங்கினார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து 5000 ஆண்கள் உண்டார்கள். மீதி 12 கூடைகள் எடுத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இயேசு என்ன தெரியுமாங்க சொன்னார்? எனக்கு ரொம்ப அந்த வசனத்தை பாருங்க, லூக்கா நற்செய்தியாளர் அதை அழகாக எடுத்து எழுதியிருப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா அவங்க போகும்போது சோர்ந்து போய் விடுவார்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க என்ன செஞ்சிருவாங்க? சத்தமா சொல்லுங்க, அவங்க என்ன செய்வாங்க? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. உங்க சோகங்கள் மாறும், சோர்வுகள் மாறும். ஏனெனில் அக்கறை உள்ளவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நம்புறீங்களா? ஒரே ஒரு பல்லவியை பாடுங்க பாப்போம். அதிசயங்கள் செய்கிறவர் நம், சொல்லுங்க, அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கைகளை தட்டி பாடுவோம், நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ரெண்டு கைகளை விரித்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராக இயேசுவே, நான் ஏழை, நான் ஏழை, எளியவன், எளியவன். என் தலைவரே, என் தலைவரே, நீர் என் மீது அக்கறை கொண்டுள்ளீர். நீர் என் மீது அக்கறை கொண்டுள்ளீர். நான் அதை நம்புகிறேன். நான் அதை நம்புகிறேன். அதிசயங்களை காண்பேன். அதிசயங்களை காண்பேன். ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. அவன் எளியவன், ஏழையின் மீது ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? அக்கறை வைத்திருக்கிறார். ஆமென். இரண்டாவது பிரியமானவர்களே, எசையாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. வசனத்தை பாருங்கள். அதுங்க வசனத்தை பார்க்கும் பொழுது, சிறியவனை ஆண்டவர் என்ன செய்றார்னா, சிறியவனுடைய ஏழையுடைய காரியத்தில் ஆண்டவர் தலையிடுவார். சொல்லுங்க, என்னது? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுள் சிறியவர் 1000 பெருகுவர், அற்பரும் ஆற்றல் மிக்க இனமாவர். நானே ஆண்டவர், ஏற்ற காலத்தில் விரைவாய் செய்து முடிப்பேன். சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் விரைவாய் செய்து முடிப்பேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? எளியவனுடைய காரியத்தில் அவர் அக்கறையோடு நிற்கிறது இல்லை, அவர் என்ன செய்றாரு? தலையிடுவார். அப்படின்னு அர்த்தம் என்ன? இறங்கி வேலை செய்வார். பிரைஸ் தி லார்ட். எனக்காக யார் வந்து வேலை செய்வா? எனக்காக யார் நிற்பா? நிற்கிறது அவர் வேலை இல்லை, இறங்கி அதை முடிக்கிறது தான் அவர் வேலை. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அதான் தெரிந்த வசனம் பாருங்க. சங்கீதம் 37:5, உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். கை தட்டுங்க பாப்போம். ரெண்டாவது நல்ல கவனிங்க. முதல்ல ஆண்டவர் ஏழைக்கு என்ன செய்கிறாரு? ஏழையின் மீது, எளியவன் மீது, எளியவன் அவன் மீது அக்கறையோடு இருக்கிறார். ரெண்டாவது, எளியவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தலையிடுகிறார். அப்படின்னா தானே? ஓம் வேலை இல்லைப்பா, ஏன் வேலை? ஓம் வீடு இல்லை, அது யார் வீடு? ஏன் வீடு. ஓம் பிரச்சனை இல்லை, யார் பிரச்சனை? ஏன் பிரச்சனைன்னு என் சார்பாக ஆண்டவர் செயலாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 68:5 வசனம் கவனிங்க. சங்கீதம் திருப்பாடல் 68ஆம் அதிகாரம் 5வது வசனம். 68:5, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தவளின் காப்பாளனாகவும் இருப்பவர், தூயகத்தில் உறையும் கடவுள், தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகிறார், சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கிறார். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் குறிச்சுக்கணும் இந்த வசனத்தை. கடவுள் எங்கெல்லாம் இருக்கிறாரு? கடவுள் யாருக்கெல்லாம் இருக்கிறாரு? அந்த வார்த்தையை பாருங்க. தந்தை, காப்பாளர், தனித்திருப்போருக்கு உறைவிடம் அமைத்து தருகிறார், விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கிறார். யாருங்க அவரு? இங்கே செயலாற்றும் கடவுளை நீங்கள் பார்க்கலாம். கடவுள் என்ன செய்றாரு? சொல்லுங்க. செயலாற்றுகிறார். அவர் சுருவமா இல்லை, அவர் அப்படியே ஒரு படத்திலே இல்லை, அவர் அப்படியே ஒரு இடத்திலே இல்லை. இந்த சர்ச்சிலேயே நான் இருக்கேன்பா, தேவைன்னா மட்டும் வா. இல்லைங்க, அவர் நீங்கள் எங்க இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் இந்த உலகத்தினுடைய மக்களுடைய நம்பிக்கைக்கும் கிறிஸ்தவனுடைய நம்பிக்கைக்கும் டிஃபரெண்ட் என்ன? கிறிஸ்தவனுக்கு ஆலயத்தை இடிச்சு போட்டாலும் கடவுள் அவனோடு தான் இருக்கிறார். சிறுவத்தை உடைச்சாலும் சாமி உடைஞ்சிட்டு இல்லைங்க. சாமி உடைக்க முடியுமா? சொல்லுங்க. சாமி என்ன செய்ய முடியாது. கடவுளை உடைக்க முடியுமா? நீ ஆத்திரத்தை வேணா காமிச்சிக்கலாம். சிறுவத்தை உடைக்கலாம், சுக்குநூரை உடைக்கலாம், அதில் என்னன்னாலும் பண்ணலாம்.
கடவுளை உடைக்க முடியுமா? ஏன்னா இங்க கடவுள் எங்க இருக்கிறாரு சொல்லுங்களேன். என் கடவுள் எங்க இருக்கிறாருங்க? என்னோடு இருக்கிறார். அவர் இம்மானுவேல். ஆண்டவர் என் கூட இருக்கிறாருங்க. நீங்க எத்தனையோ இடங்கள்ல என்னமெல்லாம் நடக்குது. ஆனா நம்ம கிறிஸ்தவ நம்பிக்கை, கிறிஸ்தவ விசுவாசம் என்ன? கடவுள் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்குள் செயலாற்றுகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உலகம் முடியும் கடைசி நாட்கள் வரை நான் உங்களோடு. நீங்க எங்க 2-3 பேர் ஒன்னா கூட்டினீங்கனாலும் அங்க நான் என்ன செய்வேன்? இதை உலகத்துல யாரும் சொல்லல. அதனாலதான் தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ ராஜாக்கு முன்னால் நிக்காங்க. ராஜா செய்யறான் சிலைய, அதை எல்லாரும் வணங்கிட்டு இருக்கான். 3 பேர் சொன்னாங்க, எங்கள் கடவுளாய் ஆண்டவரை தவிர நாங்க யாரும் முன்னாடி நினைச்ச மாட்டோம், கூண கும்பிடு. இந்த மாதிரி ஆராதனைலாம் எங்க ஆண்டவருக்கு மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. 7 மடங்கு தீச்சூளையை பெருக்குனா. டேய் இப்ப சொல்றேன்டா, இந்த 7 மடங்கு தீச்சூளையில போடுறதுக்கு முன்னாடி சொல்றேன், ஒரு சான்ஸ் தர்றேன், இப்ப பாரு, இந்த சிலையை வணங்கிரு. அவங்க சொன்னாங்க, எங்க ஆண்டவர் இதிலிருந்து விடுவிக்க வல்லவர், அவருக்கு மனசு இல்லாட்டாலும் பரவாயில்ல, நாங்க இதை ஆராதிக்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. என்னங்க 2வது பாருங்க, கடவுள் செயலாற்றுகிறார். சொல்லுங்க, என் விஷயத்தில் அவர் தலையிடுவாருங்க. நீங்க ஆண்டவருக்காக நின்று பாருங்க, அவர் உங்க சார்பில் நிற்பாரு. கையை தட்டுங்க. நீங்க அவர் மேல நம்பிக்கை வச்சு பாருங்க, அவருக்காக நீங்க நின்னு பாருங்க, அவர் நின்னு செயலாற்றுவாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருக்காக நிற்கும் அப்படின்னா, அவர் தூரமா இல்ல, விட்டுட்டு ஓடுறவர் இல்ல, அவர் உங்க சார்பில் நின்று உங்களை ஜெயத்தை நோக்கி வழி நடத்துவார். ராஜா தூக்கி போட சொன்னா பாருங்க, தூக்கி போட போனவெல்லாம் எரிஞ்சு போனான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தூக்கி போட போனவெல்லாம் எரிஞ்சு போனான், ஒண்ணுமில்லாம போயிட்டான். ராஜா கண்ணை திறந்து பார்க்கிறான், இருந்தவனெல்லாம் கூப்பிடுறான், அடே மந்திரிமாரே எல்லாம் வாங்கடா. என்னப்பா 3 பேரை தூக்கி போட்டோம், ஆனா உள்ள நிக்கிறது எத்தனை பேரு சொல்லுங்க? எத்தனை பேரு? பக்கத்துல கை கூடி சொல்லுங்க. உங்களை துன்பப்படுத்துறவங்களே உங்களுக்கு நடக்கிற மிராக்கிளை பார்ப்பாங்க. பார்ப்பாங்கங்க. பிரைஸ் தி லார்ட். சமீபத்தில் ஒரு சகோதரர் சொன்னாரு, அவருடைய தொழில் ஸ்தாபனத்தை அவர் ஆரம்பித்து நல்லா போகும்பொழுது அவருக்கு பார்ட்னராக இருக்கிறார் ஒருத்தர். அல்லேலூயா. சில காரியங்களால் அவருக்கு இவரை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் அவரை விட்டு அவர் பிரிஞ்சு போறாரு. பிரிஞ்சு போனவருக்கு இவருடைய வளர்ச்சியை சகிக்க முடியல. அப்போ அவருடைய ஃப்ரெண்டு, இவருக்கு பிடிக்காத ஒருத்தன், ஒரு மந்திரவாதிகிட்ட கூட்டு போய் இவர் கூடவே இருக்கும்பொழுது கொஞ்சம் சில காரியங்களை கலெக்ட் பண்ணதெல்லாம் வச்சு மந்திரவாதம் பண்ணி சில காரியங்களை பண்ணாங்களாம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த மனுஷன் பாருங்க, உண்மையிலே நல்ல மனுஷன். ஞாயிற்றுக்கிழமை அவருடைய ஸ்தாபனத்துக்கு லீவு, எல்லாத்துலேயும் கரெக்டாக பைபிள் படி வாழ்கிற மனுஷன். பிரைஸ் தி லார்ட். அவன் அங்கே இருந்து மந்திரவாதிகிட்ட ஒரு குறிப்பிட்ட நாளில் என்னெல்லாம் பண்ணி ஓமெல்லாம் வளர்த்து, அதை வளர்த்து, இதை வளர்த்து, என்னெல்லாம வெட்டி ரத்தப்படியெல்லாம் கொடுத்து அங்கே இருக்கிற குட்டி பிசாசு அனுப்பியிருக்கிறான். பிசாசு போயிருக்கு. இவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான், அவன் போகிறத விட அவன் அழிஞ்சு போயிடுவான். ஆனால் போன பிசாசு போன வேகத்துக்கு திரும்ப வந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். யார் வீட்டுக்கு? நான் அனுப்பினவன் எவனோ அவன் பொண்டாட்டி பைத்தியம் ஆயிட்டா. அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வருது, உன் மனைவி இப்படிலாம் ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டு ரொம்ப இதாக இருக்கிறா, ஓடியா. போனால் ஒரு மகள் இருக்கா, அந்த மகளுக்கும் அதே நிலைமை. முடிவில் எங்கெல்லாம் போனால் அந்த மந்திரவாதி சொல்கிறானா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் அனுப்பிய குட்டி பிசாசு உன் வீட்டை தாக்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவன் வீட்டுக்குள்ளே போக முடியாதபடி கடவுள் அவனுக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். இயேசு அப்பாவுடைய பிள்ளையா அவன், என்னால் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் யாரு செய்வனை வச்சானோ, மந்திரவாதி அனுப்புனானோ, அவனும் அவன் குடும்பமும் இந்த நபர்கிட்ட வந்து, ஐயா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அவர்கள் ஜெபத்தின் மூலமாகவும் தேவ ஆலயத்தில் இருந்து காத்திருந்து ஜெபித்து இன்னைக்கு விடுதலை பெற்று ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்தவராக மாறி இருக்கிறார்கள். கை தட்டுங்க பார்ப்போம்.
நமக்கு ஒன்று தெரியணும், உனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்கள், சத்தமா சொல்லுங்க, உனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். அப்படின்னா அர்த்தம், ஒருத்தன் இங்க இருந்து அனுப்புறான்னா அனுப்புறவனுக்கு அது ரிட்டர்ன் ஆகும். குழிய தோண்டுன மகனே நான் விழ மாட்டேன், ஏன் என்னைய தூக்கி எடுக்க எங்க அப்பா என் கூட விழுறது நீ தாண்டா. நல்ல பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு முன்னால உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு முன்னால நீங்க உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்க சார்புல அவர் செயலாற்றுவாரா? இப்ப சாத்ராக் மேசாக் அபேத்நகோவை எரிகிற தீச்சூளையில போட்ட அந்த ராஜா சொல்லுகிறான், இதோ நான் போட்டது 3 பேர், ஆனால் 4வதாக ஒருவர் இருக்கிறார். சாத்ராக் மேசாக் அபேத்நகோவின் கடவுளை போல வேறொருவர் இல்லை என்று அவன் அறிக்கை செய்ய ஆரம்பித்தான். கை தட்டுங்க பாப்போம். சகோதரியே சகோதரனே, உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமா வழக்கு இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா மற்றவங்க பண்ண சபிக்கலாம், மண்ணள்ளி பாடலாம், என்ன குழி தோண்டட்டும், நீங்கள் கடவுளுடைய சார்பில், கடவுளுக்காக நீங்கள் அவருக்காக வாழ்ந்து பாருங்கள். உங்கள் சார்பிலே, உங்கள் குடும்பத்தின் சார்பிலே, உங்கள் பிள்ளைகள் சார்பிலே நீங்கள் செய்கிற எல்லா முயற்சிகளிலும், நீங்கள் எடுக்கிற அத்தனை காரியங்களிலும் ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருந்து, ஆண்டவர் உங்களை விடுவித்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதராக இருந்து செயலாற்றுவார். ஆமென். 3வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எசையா 60:22 சொல்கிறது, அவர் முதல்ல என்ன செய்கிறார்? அக்கறை கொள்கிறார். 2வது செயலாற்றுகிறார். 3வது பெருக பண்ணுகிறார். ஆமென். பக்கத்தில் கை வச்சுடுங்க, நீங்க குறைய மாட்டீங்க, நீங்க பெருகுவீங்க. உங்க வேலை என்னது? உங்க கூட இருக்கிற ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரு? பெருக செய்வார். பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவர் என் மேல அக்கறை உள்ளவர், என் ஆண்டவர் என் சார்பில் நிற்கிறாரு. அவர் நிற்கும் போது நான் குறைவனா? வாளாவா போவேன்? கீழையா போவேன்? சொல்லுங்கம்மா, கீழையா போவேன்? நீ மேல இருப்ப. சகோதரியே சகோதரனே, ஆண்டவர் உங்களை இந்த உலகத்திலே பெருக செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இன்னைக்கு இந்த உங்களுடைய மைண்ட்ல இருக்கிற எல்லா விதமான எதிர்மறையான காரியங்களும் மாறட்டும். என்னை ஆண்டவர் நிச்சயம் உயர்த்துவார், என் ஆண்டவர் என்னை பெருக செய்வார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்கம்மா. 1 சாமுவேல் 2:8 படிங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். வாசிக்கிறீங்களா? புழுதியிலிருந்து அவர் ஏழைகளை உயர்த்துகிறார், குப்பையிலிருந்து வறியவரை தூக்கி விடுகிறார், உயர் குடியினரோடு அவர்களை அமர்த்துகிறார், மாண்புறு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகிறார். உலகின் அடித்தளங்கள் ஆண்டவருக்குரியவை, அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தனே, நீ எங்க இருக்கிற? ஏழையா இருக்கிற, எளியவனா இருக்கிற, புறக்கணிக்கப்பட்டவனா இருக்க, பிரயோஜனம் இல்லாதவனா இருக்க. உன்னை தூக்கி அவர் என்ன பண்ணுவார்னா உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அவர் செயலாற்றும் பொழுது நீங்கள் பெருகுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் என்ன செய்வீங்க? நல்ல மகிழ்ச்சியா கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க வாளாகாமல் தலையாவீங்க, கீழாகாம மேலாவீங்க. நம்புறீங்களா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம், எசையா 41ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. 18ஆம் வசனம், பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகளை தோன்றச் செய்வேன், பள்ளத்தாக்குகளில் நீரூற்று புறப்படச் செய்வேன், நிலத்தை நீர் தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன். 19 சொல்லுது,
பாலை நிலத்துல கேதுரு மரம் வளரச் செய்வேன், சித்திம் மிருது செடி ஒலிவ மரம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் எப்படி மாத்த போறேன் தெரியுமா? வாழ்க்கைய அவர் எப்படியா சொல்றாரு? செழிப்பாக்குகிறார். ஆமேன். வளமையாக்குகிறார். ஆமேன். பெருக்குகிறார். ஆமேன். யாருக்கு? 17ஆம் வசனம், ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் நாவரண்டு, தாகத்தால் நாவரண்டு, ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன், இஸ்ரவேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன்? நீ எல்லாட்டையும் போய் நிக்கலாம், நீங்க எல்லாரும் யாராவது என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவாங்களா? இதுவரை அப்படி நிலைமை இருந்து நான் மாறட்டும். ஆண்டவர் சொல்றாரு, நான் என் பிள்ளைகளுக்கு பதிலளிப்பேன். ஆமென். நான் என் பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டேன்? கைவிட மாட்டேன். 3 காரியத்தை சொல்லி திரும்ப சொல்லியிருந்தேன். 1, ஆண்டவர் ஏழை எளியவர் மீது அக்கறை. 2வது, ஏழை எளியவனுக்காக அவனுடைய சார்பில் அவர் செயலாற்றுகிறார். 3வது, அவனை எளியவனாவே வச்சு பார்க்க மாட்டாரு, அவனை பெருகச் செய்வார், உயர்த்துவார், அவனுக்குரிய நன்மைத்தனங்களை அவன் கண்டடைவான். ஆமென். இந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில் நடக்குமா? உங்க குடும்பத்தில் உள்ள ஏழ்மை மாறுமா? கடன் பாரம் மறையுமா? ஒருவேளை நீங்க நல்ல ஸ்தானத்தில் இருப்பீங்க. சில அப்பாக்கள் சொல்லுவாங்க, நான் என்னை பத்தி கவலைப்படல பிரதர், என் ஸ்தானம்லாம் நல்லா உயர்ந்துட்டு, ஆனா என் பிள்ளைங்க இன்னும் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்காங்க. இப்படி நிறைய அப்பா அம்மாக்கள், செல்வாக்குள்ள அப்பா அம்மாக்கள் அழுறாங்க. நான் இலங்கைக்கு போயிருந்த பொழுது ஒரு ஃபேமிலிக்கு போயிருந்தேன். அப்பொழுது அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய, எப்படி பார்த்தாலும் பல கோடி ரூபாய்க்கு சொத்துக்கு அதிபதி. அவர் சொல்றாரு, எல்லாம் இருக்கு, ஆனால் என் 2 பையங்க தான் டேலண்ட் இல்லாமல் இருக்காங்களே. அவங்க நினைச்சு ரொம்ப கவலையா இருக்குது. இவ்வளோ புவராக இருக்கிறாங்க. இப்படி இருந்தாங்கன்னா இதை எப்படி இவங்க மெயின்டைன் பண்ண போறாங்க? இன்னைக்கு நிறைய செல்வத்தை சேர்த்து அப்பா அம்மாக்களுக்கு இது ஒரு ப்ராப்ளம். இதை நான் யாரை நம்பி கொடுப்பேன், எப்படி மெயின்டைன் பண்ண போறாங்க? இப்படி நிறைய பேர் அழுறாங்க. ஒருவேளை நீங்க உங்க பிள்ளைகளுக்காக இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கலாம். இவங்க ஒருத்தர் சொல்றாரு, இவன் சம்பாதிக்க கூட வேண்டாம், அப்படியே இருந்து என்ன செஞ்சுக்கலாம், அதை இப்படியே அப்படியே வந்து பார்த்தா கூட போதும், இவன் லைஃப்பை பொழைச்சிக்கிடும் ஐயா. ஆனால் அதுக்கு கூட அவன் தயாராக இல்லையான்னு அழுறாரு. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் மகனுக்காக அழலாம், மகளுக்காக அழலாம். ஒருவேளை வாலிப மகனே, நீ ஒருவேளை ஒரு தரித்திரமான வீட்டில் இருக்கிறதா நீ நினைக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த ஒரு சின்ன டீனேஜில் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். நினச்சதெல்லாம் அடைய முடியல, கேட்டதெல்லாம் இந்த அப்பா அம்மா வாங்கி தரல. பயப்படாத, உங்கள் அப்பா அம்மாவுக்கு கிடைக்காததை உனக்கு கொடுத்து இயேசு உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்த வல்லவர். இன்னைக்கு ஒன்னே ஒன்று செய், ஆண்டவர்ட்ட உன் வாழ்க்கையை கொடு. ஆமென். முழங்கால் படியிடும், கண்களை மூடும். ஆண்டவரே, சின்னவனை சிறியவனை தூக்கி நிறுத்துகிற கடவுளே, நான் ஏழப்பா, நான் எளியவன், உமக்கு முன்பாக வந்திருக்கிறேன், என் மேலே இறக்கம் வைங்கன்னு சொல்லி என் சிறு பிள்ளைகள், தம்பிகள், தங்கைகள், வாலிப மகன், மகள் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கையோட. ஒருவேளை நிறைய நேரத்தில் நமக்கு வாலிப வயசு, நிறைய படிச்சுட்டோம், கடவுளை நம்ப முடியாது. என்னடா கடவுள் எங்கடா இருக்காரு அப்படின்னா தோணும். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, உங்க அறிவியல் உலகம் நீ சொல்லலாம். ஆனா கண்டிப்பாக இன்னைக்கு நீ கையை விரிச்சுட்டா, இன்னைக்கு கையை கும்பிட்டுட்டேன்னா, இன்னைக்கு உன் முழங்கால முடக்கிட்டேன்னா, ஒரு நாள் வரும்போது நீ யாரு முன்னாலேயும் முழங்கால் போட வேண்டியிருக்காது, என் முன்னாலேயும் கூட கும்பிட வேண்டியது இல்லை. இயேசுவேன்னு சொல்லி உன் கைகளை விரித்து ஒப்புக்கொடு. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே, கை தட்டி பாடுவோம். உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. உம்மையே நான்
என்னை ஆசீர்வதியும். உமது கரத்தில் நான் உள்ளேன், என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. சொல்லுங்கப்பா. ஆண்டவரே பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே எங்களை முழுவதும் இடம் ஒப்புக் கொடுக்கிறோம். குயவன் கையில் இருக்கிற களிமண் எப்படி பயனில்லாதது போல் இருக்கிறதோ, அது இந்த உலகத்தின் பார்வையிலே ஒரு தூசி, மதிப்பில்லாதது, அதை யாரும் கவனிப்பார் இல்லை. ஆனால் என்னை நீர் எடுத்து அக்கறை கொண்டு என் சார்புல செயலாற்றி எங்களை பெருகச் செய்து ஆசீர்வதியும். எங்க துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லா கைதட்டி ஆமென். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். இயேசு ராஜா உங்களுக்குத்தான், இயேசு ராஜா உங்களுக்குத்தான். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான், இயேசு ராஜா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், இயேசு ராஜா உங்களுக்குத்தான். எளியவனை நினைப்பவரே, ஏழை என் மீது மனமிரங்கும். எளியவனை நினைப்பவரே, ஏழை என் மேல் மனமிரங்கும். எளியவனை நினைப்பவரே, ஏழை என் மேல் மனமிரங்கும். எளியவனை நினைப்பவரே, ஏழை என் மேல் மனமிரங்கும். எனக்காக செயலாற்றுவே, எனக்காக செயலாற்றுவே, என் மீது அக்கறை கொள்வே, என் மீது அக்கறை கொள்வே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான், இயேசு ராஜா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான்.
இயேசு ராஜா உங்களுக்குத்தான் ஒதுக்கப்பட்ட என் வாழ்விலே உறவாய் வருபவரே. ஒதுக்கப்பட்ட வாழ்வில் உறவாய் வருபவரே. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஒதுக்கப்பட்ட என் வாழ்வில் உறவாய் வருபவரே. மீண்டும் பாடுவோம். ஒதுக்கப்பட்ட என் வாழ்வில் உறவாய் வருபவரே. வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்க கிருபையாலே நிரப்பும் அப்பா. வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்க கிருபையாலே நிரப்பும் அப்பா. உமக்கே ஆராதனை. நம்பிக்கையோடு உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் இயேசு ராஜா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான் இயேசு ராஜா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான் இயேசு ராஜா உங்களுக்குத்தான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு மக்களே, ஆண்டவர் உங்களை இந்த முதல் செவ்வாய்க்கிழமையிலே தொடுகின்றார். உங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய வலக்கரத்தால் தொடுகின்றார். தொட்டு, என் மகனே, என் மகளே, நீ கலங்காதே, நீ கலங்காதே. நீ ஏழையாக இருப்பதனால் கலங்காதே, நீ எளியவனாக இருப்பதனால் கலங்காதே, நீ நோயுற்றவனாக இருப்பதனால் கலங்காதே, நீ கடனாளியாக இருப்பதனால் கலங்காதே என்று உன் தோளை தொடுகின்றார். உன் தோளை தொட்டு, என் மகனே, என் மகளே, நான் இருக்கிறேன், உனக்காக நான் இருக்கிறேன், நீ கலங்காதே, நீ திகையாதே, உன்னுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்கின்றார். சந்தோஷமாய் மாறும் என்கின்றார். கலங்காதே, திகையாதே, வருந்தாதே, மகிழ்ந்திரு, மகிழ்ந்திரு. திரும்பி வா, திரும்பி வா. அந்த ஊதாரி மைந்தன் திரும்பி வந்தது போல நீ திரும்பி வா. நீ திரும்பி வருகின்ற பொழுது உன்னுடைய பாவ அறிக்கையை குறித்து அவர் கவலைப்படுவதில்லை.
நீ செய்த அக்கிரமங்களை குறித்து அவர் கவலைப்படுவதில்லை. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கின்றார், என் மகனே, என் மகளே, உன்னுடைய பாவங்களை எல்லாம் நான் 7 கடல் தாண்டி புதைத்து விட்டேன். 7 கடல் தாண்டி உன் பாவங்களை எல்லாம் புதைத்து விட்டேன். நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கின்றார். எல்லோரும் கரங்களை விரித்துக் கொள்வோம். கரங்களை விரித்துக் கொள்ளுங்கள், நன்றாக விரித்துக் கொள்ளுங்கள். இயேசுவை பாருங்கள். இயேசு சிலுவையிலே எப்படி தன்னுடைய கரத்தை விரித்து கொடுத்திருக்கிறார் என்று பாருங்கள். 3 மணி நேரம் இப்படி கரத்தை விரித்து 3 ஆணியிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். அவருக்கு கரம் எப்படி வலித்திருக்கும், எப்படி வேதனையை தந்திருக்கும். நீ கரத்தை விரித்து ஆண்டவரை நோக்கி மன்றாடு. இந்த ஏழை கூவி அழைத்தால் ஆண்டவர் அவன் கூக்குரலை கேட்டார். நாம் எல்லோரும் ஏழைகளாக இருக்கின்றோம். நாம் ஒன்றும் பெரிய பணக்காரர்கள் அல்ல, நாம் அனைவரும் ஏழைகள் தான். எல்லோரையும் ஆண்டவர் அரவணைக்கின்றார், எல்லோரையும் ஆண்டவர் அரவணைத்துக் கொள்கின்றார். அப்படியே தன்னுடைய ஆடையாலே மூடிக்கொள்கின்றார். என் மகனே, என் மகளே, கலங்காதே, திகையாதே. ஆண்டவரிடம் மன்றாடுவோமா? ஆண்டவரிடம் கேட்போமா? ஆண்டவரிடம் ஒரு குழந்தையை போல, ஒரு குழந்தை தாயிடம் கேட்பதை போல கேட்போமா? எல்லோரும் இந்த வெண்ணிற அப்ப வடிவிலே இருக்கிற இந்த தெய்வத்தை உற்று பார்த்து ஆண்டவரிடம் கேளுங்கள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றார். ஆண்டவரிடம் கேளுங்கள், அவர் கொடுப்பார், அவர் கொடுப்பார். அன்பின் ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும். இயேசுவே, இந்த வார்த்தைகளை சொல்லிதானே அந்த பார்வையற்ற மனிதன் உம்மை அழைத்த போது அவனை அழைத்து வாருங்கள் என்று சொன்னீரே. இயேசுவே, என்னையும் அந்த பார்வையற்ற மனிதர் போல என்னையும் அழைத்து வாருங்கள் என்று சொல்லும் இயேசுவே. இயேசுவே, நான் உன் பக்கத்திலே வந்து விட்டேன். இயேசுவே, என்னை பார்த்து உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளும். இயேசுவே, கேளும். ஐயா, ஐயா, நான் பார்வை பெற வேண்டும். ஐயா, நான் பார்வை பெற வேண்டும். ஐயா, என்னுடைய உடல் வலிகள் எல்லாம் போக வேண்டும். என்னுடைய கண் நலமாக வேண்டும். கேட்கிறேன் இயேசுவே. இயேசுவே, என் கண்களை தொடும் இயேசு. எப்பா இயேசுவே, என் கண்களை தொடு, எனக்கு பார்வையை தாரும். என் கண்களை தொட்டு என்னை குணமாக்கும் ஆண்டவரே. இயேசுவே, என்னை குணமாக்கும். அன்று திமிர்வாதத்தினால் படுத்து கிடந்த
அந்த மகனை பார்த்து சொன்னீரே இயேசுவே, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று. இயேசுவே, என் முழங்கால்கள் வலிக்கிறது, என் முழம் கைகள் வலிக்கிறது, என்னுடைய தோள்பட்டை வலிக்கிறது, என்னுடைய இடுப்பு வலி என்னை வேலை செய்ய விடாமல் ஆக்குகிறது. இயேசுவே, என்னையும் ஒரு முறை சொல்லும். மகனே, என் மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதனால் உன்னுடைய மூட்டு வலியை நான் குணமாக்குகிறேன். உன்னுடைய தோள்பட்டை வலியை நான் குணமாக்குகிறேன். உன்னுடைய கணுக்கால்களில் இருக்கிற வலியை நான் குணமாக்குகிறேன். நான் குணமாக்குகிறேன். கவலைப்படாதே, நான் குணமாக்குகிறேன். இயேசுவே, ஆண்டவரே, என்னை குணமாக்கும். என் வலிகளை எல்லாம் குணமாக்கும். இயேசுவே, நான் சில நேரங்களில் தலைவலியினால் கஷ்டப்படுகிறேன். தலைவலி வருகின்ற பொழுதெல்லாம் என் தலையை தூக்க முடியவில்லை. என்னால் வேலைகளை செய்ய முடியவில்லை. என்னால் கூர்மையாக கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியவில்லை. இயேசுவே, என் தலையை தொடும். இயேசுவே, என் தலையை தொட்டு என்னை குணமாக்கும். இயேசுவே, இயேசுவே, என் தலையை குணமாக்கும். என் தலையிலே இருக்கிற நீர்களை எல்லாம் அகற்றிவிடும். இயேசுவே, தேவையில்லாத நீர்கள், தேவையில்லாத சளிகள் எல்லாவற்றையும் அகற்றிவிடும். இயேசுவே, இயேசுவே, தாவீதின் மகனே, என் தலையை தொடும், என் இடுப்பை தொடும், என் முழங்கால்களை தொடும், என் கணுக்கால்களை தொடும். இயேசுவே, இயேசுவே, நான் உப்பளத்திலும் வயலிலும் வேலை செய்ய முடியாமல் சில நேரம் என் கால் வலி கை வலியினால் தவிக்கிறேன். என்னை தொடும். இயேசுவே, என்னை குணமாக்கும். ஆண்டவரே, ஏசப்பா, என்னை குணமாக்கும். ஏசப்பா, என்னை குணமாக்கும். இயேசுவே, என்னை தொடும். இயேசுவே, என்னை குணமாக்கும். இயேசுவே, அன்று தொழு நோயினால் கஷ்டப்பட்ட அந்த ஏழையை பார்த்து விரும்புகிறேன் குணமாகு என்று சொன்னீரே. என்னை பார்த்து ஒரு முறை சொல்லும், ஒரே ஒரு முறை சொல்லும். இயேசுவே, என் மகனே, என் மகளே, நான் விரும்புகிறேன் நீ குணமாக. நான் விரும்புகிறேன் உன்னுடைய உடல் நோய்கள், மன நோய்கள் அனைத்தும் தீரட்டும், குணமாகட்டும். நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவே, சொல்லும். இயேசுவே, நன்றி. இயேசுவே, இயேசுவே, என்னை குணமாக்கி கொண்டிருப்பதற்காக, இயேசுவே, என் கைகளை கால்களை தொட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே, இயேசுவே, என் கண்களை தொட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே, இயேசுவே, என்னுடைய தலைகளை தொட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி. இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. நீர் தொட்டு கொண்டிருப்பதற்காக, நீர் தொட்டு என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக, என் முழங்கால் வலிகளை போக்கிக் கொண்டிருப்பதற்காக, என் தலை வலிகளை போக்கிக் கொண்டிருப்பதற்காக, என் இடுப்பு வலி எல்லாம் போக்கிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே, நன்றி. இயேசுவே, இயேசுவே, என் பிள்ளையை நீ தொட்டு கொண்டிருப்பதற்காக, என் கை பிள்ளையை தொட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே, இயேசுவே, கற்பத்தின் கனியை தொட்டு கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி. இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி. இயேசுவே, இயேசுவே,
உம்முடைய வருகைக்காக நான் காத்திருக்கின்றேன். இன்னும் சிறிது நேரத்திலே நீர் என்னை நோக்கி வர இருக்கின்றீர். இந்த அப்ப வடிவிலே நீர் வந்து என்னை குணப்படுத்த இருக்கின்றீர். அந்த குணப்படுத்துதலை உறுதி செய்ய இருக்கின்றீர். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. உமக்கே ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு ராஜா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு ராஜா உங்களுக்கு தான். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு ராஜா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு ராஜா உங்களுக்கு தான். எளியோரின் நலனில் அக்கறையும் ஏழையின் வாழ்வில் உயர்வினையும், எளியவர் வாழ்வில் அக்கறையும் ஏழை வாழ்வில் உயர்வையும் தருபவரே நீதானையா, தருபவரே நீர்தானையா, தருபவரே நீர்தானையா, தருபவரே நீர்தானையா. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு ராஜா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு ராஜா உங்களுக்கு தான். இயேசு ராஜா. வருள்ளனும் மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்
மன்றாடுவோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்த இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்பின் பிதாவே ஆசீர்வதியும், நற்கருணை நாதவரே ஆசீர்வதியும், நல்லவரே வல்லவரே ஆசீர்வதியும், நல்லவரே வல்லவரே ஆசீர்வதியும்.